அப்ப யாவுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் அனுமதிக்கப்படும் போது பிரச்சனைகளுக்காக பொறுமையோடு, விசுவாச துரோகம் ஏற்பட்டு விடக் கூடாதபடிக்கு நாம் யாவுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இரண்டாவது ஒரு காரியம், பிலிப்பியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். நல்லா புரிஞ்சுடுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, யாசோவேசியாவுடைய சிலுவையின் துன்பத்தில் பங்கு பெறுவதற்காகவே அவர் அவருடைய ஜனத்தை அழைத்திருக்கிறார். அவர் பட்ட துன்பம், அதுக்காக சிலுவையை உனக்கு தரல. அவர் பட்ட துன்பத்தின் ஒரு பகுதியை உனக்கு தரும்போது நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய காரியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகணும். அவர் அனுமதிக்கிறாருங்க. பொன்னை புடமிட்டால் ஒளி அது பிரகாசிக்காது. அதுபோல அவருடைய ஜனம் பிரகாசிக்கப்பட வேண்டும். அவருடைய ஜனத்திற்கு அவர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐயோ சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, கடன் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, வியாதி வந்துச்சு, இந்த எண்ணம் நிறைய பேர்ட்ட இருக்குது. எதுக்கு அது வந்துச்சு தெரியணும். முதல்ல அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியல, அதனால நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை தேடுறோம். ஒருத்தருக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து யாசுவாட்ட போய் கேட்கிற நேரம், இது இவன் செஞ்ச பாவமா இல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டபோது, அப்ப 2 பாவத்தில் வருதான். அப்ப இவர் தேவன் சொல்றாரு, இல்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த காரியம் வந்தது. வாசிக்கிறதுக்கு மட்டும் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குது, ஆனா அனுபவத்தில் வார நேரம் ஏன் நமக்கு பிரச்சனை வருது? பொறுமையாயிரு. பொறுமை எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது தெரியணும். ஆமென். ஏன்னா 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்த போது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் மேசியாவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்களிலே பிரதானமானவன் என்று பெயர் எடுத்தான். அவனுக்கு வந்த உபத்திரவத்தில் எனக்கு தெரிஞ்சு வாசிச்ச பகுதியில் 3 தடவை உபவாசிக்கிறான். ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை மாற்றி தாரும். தேவன் சொல்றாரு, உன் பலவீனத்தை நான் மாற்ற மாட்டேன். உன் பலவீனத்தில் நான் என்ன பண்ண போறேன்? பலன் தர போறேன். பலவீனம் மாறாது, பலப்படுத்த போறேன். எங்க பவுலுக்கு அந்த கதினா நீயும் நானும் அவனை விடவும் பிரசித்தி பெற்றவர்களா? இல்லையே. வேதத்தை வாசிச்சிருக்கிறோம், வேதத்தை வாசிச்சு உணர்றது இல்லை. ஏன்னு கேட்கிறேன். சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கணும் பைபிள் சொல்லுது. ஆனா சத்தியத்தை அறிவது இல்லையே, சத்தியத்தினுடைய ஆழம் புரியலையே. என்ன காரணம்? சிலருக்கு என்னன்னா பிரச்சனை வந்தா மந்திரவாதியை தேடி போவாங்க. சிலருக்கு என்னன்னா பிரச்சனை வந்தா விக்கிரகங்களை தேடி போவாங்க. சிலருக்கு என்ன அப்படின்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை தேடி போவாங்க. ஆனா உண்மையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடி போகிறது யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை, எனக்கு வந்திருக்கிற போராட்டம் என் தேவனால், தேவனுக்கு தெரியாம தேவனால் அன்றி எனக்கு வராது என்கிற நம்பிக்கை இல்லை. இங்கதான் ப்ராப்ளம். அல்லேலூயா. அப்ப பவுலுக்கே இந்த கதின்னா நமக்கு என்ன கதி? ஜெபம் பண்றான், உபவாசிக்கிறான், சபைக்கு நிருபம் எழுதுறான், அப்போஸ்தலரை பராமரிக்கிறான், தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஊழியர்களை போஷிக்கிறான், ஆஸ்தி அந்தஸ்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை கூட தேவன் கேட்டு பதில் கொடுக்காமல், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் இருக்கும், ஆனா பலவீனமும் இருக்கும் அப்படின்ட்டார். அடுத்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியுதோ என்ன தெரியல. ஏன் தேவன் அந்த பலவீனத்தை அவனுக்கு அனுமதித்தார் தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் தேவனுக்கு வேணுமா? வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு நாம் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இவனை நாம் பார்த்துக்கிட்டா, இவன் ஒருவேளை ஓடி போயிட்டா,
அதனால இவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையில பலன் கொடுத்து பிரச்சனையோட இவனை நான் வச்சு பராமரிக்கணும்ன்றாரு. யோசிக்கிறீங்களா? தேவனுக்கு ஒருத்தன் வேணும்னா என்ன மாதிரி என்னெல்லாம் செய்கிறார் நம்ம யோசிக்கிறது இல்லைல்ல. உடனே இப்போ எல்லாரும் நினைப்பா, அப்போ எனக்கு வந்த பிரச்சனை ஒருவேளை கடவுள் என்ன கையில் வச்சிருக்கிறதுக்கு தான் போல இருக்குது. அப்போ நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், ஒழுங்காக உபவாசிக்கணும், தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழணும்ல. அப்பவே தெரியல, இல்லை நான் தேவனோடு கூட இருக்கிறேனா இல்லையான்னு தெரியுமே. நீ தான் தேவன் கூட இல்லையே, அப்போ வந்திருக்கிற பிரச்சனை எதுக்கு? நீ திருந்துறதுக்கு. அவருடைய வேலையை செய்யறதுக்கு ஒன்றை கூப்பிடல, அவருக்காக நிற்கிறதுக்கு ஒன்று அழைக்கல. முதல்ல உன் காலில் நிற்கணுன்றதுக்காக அழைக்கிறார். பவுல் வேற. நான் அடிக்கடி மோசையை நினைச்சு பார்ப்பேன். எவ்வளவு பெரிய ஸ்தானம், எவ்வளவு பெரிய பதவி. இவனுக்கு அறிவு இருக்குதா? போட்டுட்டு வந்துட்டு அந்த ராஜாட்டை சண்டைக்கு போனான். மகனு இருந்தா இவன் சொல்றது அப்பன் கேட்பானா இல்லையா? அந்த பதவியெல்லாம் திறந்துட்டு வேண்டான்னு வந்து ஆடு மேய்க்க வந்தான். வந்துகிட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்காக சண்டை போட போறான். அவன் கேட்கறான், நீ யாருன்னு கேட்கறான். யாருக்காகடா வந்து அவன் யாரா? உன் கடவுளையும் தெரியாது, ஒன்னையும் தெரியாது சொன்னானா இல்லையா? எங்க பிள்ளையா இருந்தா இப்படி கேட்டிருப்பாரா? பார்வோன் கேட்டிருப்பானா? இல்லையே. அவ்வளோ பெரிய கனத்தையும் அவ்வளோ பெரிய மரியாதையும் விட்டுட்டு வந்தான்ல. ஏன்? நான் என் தேவனோடு இருக்கணும். நான் யார்? இஸ்ரவேலன். பார்வோனுக்கு அடிமையா இருக்க முடியாது, பார்வோனுடைய வாரிசா இருக்க முடியாது. நான் இஸ்ரவேலன். நமக்கு இருக்குது ஆவிக்குரிய இஸ்ரவேல்ன்ற எண்ணம் இல்லையே. எங்க இருக்குது? இருந்தா இப்படி எல்லாம் இருக்குமா நம்முடைய வாழ்க்கையில? இல்ல. பிரைஸ் யாசுவா. இப்போ யாசுவா உன்னோட கூட இருந்து உன்னுடைய தேவனாய் இருப்பேன்னு சொன்னார்ல. இந்த பிரச்சனையின் மத்தியில் உன் கூட உன்னுடைய தேவனாய் இருப்பாரா? அல்லேலூயா.